It's new. இப்போ என்னப்பா மறுபடியும் ஏதாவது பன்றி காய்ச்சல் வந்துருச்சா என்ன? அதுக்காகலாம் ஒன்றும் மூஞ்ச மூடிக்கல. ஏதோ இந்த பயோடெக் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன லீக்கேஜ் இருக்கு. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிக்காதீங்க. இங்க பாரு, நான் உனக்கு கடைசியா சொல்லிக்கிறேன். மறுபடியும் டெஸ்ட் பண்றன்ற பேர்ல என் பொருட்கள் எல்லாம் நாசம் பண்ணீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நீங்க கிளம்புங்க. என்ன? இல்ல பார்த்து போங்க. சரி சரி. ஆவுன்னா லீக்கேஜ்னு சொல்லி நம்மள தொல்லை பண்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப தீருமோ தெரியல. அட என்னடா இது? ஓ, என்ன இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு காலையில எவன் முகத்துல முழிச்சனே தெரியல. ஆமாம் சார். இல்லை, இப்போ நம்ம வேண்டான்னு சொன்னோன்னா அப்புறம் மார்க்கெட் ரொம்பவே டவுன் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சது ஏதோ தப்பான ரிப்போர்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. ஆமாம், அதே தான் நானும் சொல்கிறேன். என்ன? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் இதெல்லாம் புதுசு தானே. ஆமாம், அப்போது நான் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறேன். இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக் கேர். கிமு உள்ள அனுப்ப. சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? எல்லாத்தையும் உடனே விற்கிறதுக்கு பாரு. எல்லாத்தையுமே வா. ஆமா, இதனால பெரிய பிரச்சனை வருமே. மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்லாம நம்மளோட இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸும். கேம் சார், நீ எனக்கு வேலை பார்க்குறியா இல்லை அவங்களுக்கு வேலை பார்க்குறியா? சீக்கிரம் எல்லாத்தையும் விற்க பாரு. சரி சார். கேம் ஒரு நிமிஷம். இந்த காலத்து பசங்க எதெல்லாம் விரும்புகிறாங்க?
இங்க பாரு, உன்கிட்ட சண்டை போடுற அளவுக்குலாம் இப்போ எனக்கு டைம் இல்லை. இங்கே பாரு, நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். சுவா என்னோட பொண்ணும் கூட. அவ உன் பொண்ணுன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இது வரைக்கும் அவகிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கியா? இது அவளாவே முடிவு பண்ணது. அவளாதான் இங்க வரேன்னு சொன்னா. நான் ஒன்னும் அவளை வர சொல்லல. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. அவளை அனுப்ப முடியுமா முடியாதா? அவளை தனியாக அனுப்புகிற அளவுக்குலாம் அவளுக்கு வயசு பத்தாது. நீ நாளைக்கு இங்க வரல, அப்புறம் நான் அங்க வந்து அவளை கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். என்னால் நாளைக்கு வர முடியாது. நாளைக்கு அவளோட பர்த்டே, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? வந்து தொலைகிறேன். வாப்பா. ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சுவானிங்க ம், ரூம்ல இருக்கா. தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் தனியாவே ட்ரெயின்ல வருவேன், பயப்படாதீங்க. நீங்க ஸ்டேஷன்ல எனக்காக வெயிட் பண்ணுங்க, சரியா? மம்மி, நான் போனை வைக்கிறேன். பேச வேண்டியதானே? ஏன் ஃபோனை கட் பண்ண? பேசி முடிச்சிட்டேன். உங்கள் அம்மா கிட்ட நீ பூசனுக்கு போகணும்னு சொன்னியா? அப்பாவுக்கு ஆஃபீஸில் நாளைக்கு எக்கச்சக்க வேலை இருக்க. நாம வேணும்னா அடுத்த வாரம் போகலாம். அது வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடியும்ல? ஆ, இந்தா. மறந்துட்டேன்னு நினச்சியா? ஹாப்பி பர்த்டே. சரி, ஓப்பன் பண்ணி பாரு. என்னாச்சு? உனக்கு இது பிடிக்கலையா? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, சொல்லு, வேற என்ன வேணும்? என்ன வேணுமோ கேளுமா. பூசனுக்கு போகணும். நான் என் அம்மாவை பார்க்கணும் நாளைக்கு. அதான் அடுத்த வாரம் போகலான்னு சொல்கிறேன்லம்மா. அப்பாவுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. நான் அம்மாவை பார்க்கணும். இப்படிதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் என்னை ஏமாத்துறீங்க. நீங்க வரலனாலும் பரவாயில்ல, நான் தனியாவே பூசனுக்கு போய்க்கிறேன். என்னப்பா, ஆஃபீஸ்ல நிறைய வேலையா? எப்பவும் போல தான். நாளைக்கு அவளை பூசனுக்கு கூட்டிட்டு போக போறியாப்பா? ஆமாம். நல்ல விஷயம். அவளை கொண்டு போய் விட்டுட்டு உடனே வந்துடாத. உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் மனசை விட்டு பேசு. பேசுனா தீராதது எதுவுமே இல்லப்பா. குடும்பம்னா விட்டு கொடுத்து வாழணும், அதுல தான் அழகே இருக்கு. உனக்காக இல்லைனாலும் உன் பொண்ணுக்காக பண்ண. அம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒன்றும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. இங்க பாருப்பா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. ஏற்கனவே அவ ஸ்கூல் ஆனுவல் டேல அவ பாடினதை பார்க்கறதுக்கு நீ வரலன்னு மனசுடைஞ்சு போயிருக்கா. அவளோட வருங்காலமே உன்னோட முடிவுல தான் இருக்க.
ஏன் நிறுத்திட்ட? என்னாச்சு? பாடு. பாடு. நாங்க எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அம்மா கிளம்பிட்டேம்மா. சரிம்மா. இல்லை இல்லை, டேடியோடு தான் வரேன். சரி சரிம்மா, ஃபோனை வைக்கிறேன். பாய். ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் நீ ரொம்ப நல்லாவே பாடின. எப்போ பார்த்தீங்க? நீங்கள் தான் வரவே இல்லையே. அப்பா நேரில் வந்து பார்க்காததால அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினைக்காத, சரியா? ஏன் பாட்டை பாதியிலே நிறுத்திட்ட? சொல்லு. அது உன் பாட்டை முழுசாக கேட்க முடியலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சா அதை முழுசாக முடிக்கணும். நான் உனக்கு அட்வைஸ் பண்ணனே தவிர இவ்வளோ அம்புலன்ஸ் போகுது, என்னாச்சு? எங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். நீ இதெல்லாம் பார்த்து பயப்படாத, சரியா? அப்பா நான் இருக்கேன். இதை பார்த்து பதறி போயிட்டேன். கண்டிப்பா எங்கேயோ ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. Attention please. பூசனுக்கு செல்லவிருக்கும் KTX 101 புறப்பட தயாராக உள்ளது. பயணிகள் அனைவரும் செல்லுமாறு கான்பூர் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. ஓகே, தேங்க் யூ மேடம். Attention please. பூசன் செல்லவிருக்கும் KTX 101 இரண்டாம் பிளாட்ஃபார்மில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக உள்ளது. ஹலோ. ஒரு நிமிஷம். உங்க ஸ்கார்ஃபை சரி பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, அவங்க சீட்ல எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ஓகே. அடே, அங்க பாருங்க நம்ம ஜின்னி. எங்க? ஏய் ஜின்னி, நீ இங்க என்ன பண்ற? ஹலோ, உங்களோட சியர் லீடரே நான் தான். ஆமா. பாத்தீங்களா? பரவாயில்லையே, நீ நினைச்சது சாதிச்சிட்ட போ. ஓகே गाइस, அப்புறம் பார்க்கலாம். பை. ஹாய் ஜின்னி. ஓ. என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? எதுக்கு என் பக்கத்துல உட்கார்ற? வேற எங்கயாவது போய் உட்காரலாம்ல? இப்பதான் வந்து அதுக்குள்ள துரத்துற. என்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவன் தவன் கிடைக்கிறான். நீ என்னடனா இப்படி வந்தது விரட்டி அடிக்கிறியே? அதானே, அவளும் எவ்வளவு நாள் உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். அவளை மரியாதையா ஏத்துக்க. அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். சீக்கிரம் பதில் சொல்லு, பதில் சொல்லு. இந்த சாப்பிடு. ஐயோ, எதுக்கு இதை வேக வச்ச? இன்னும் 1 மணி நேரத்துல போய் சேர்ந்துட போறோம். எதுவா இருந்தாலும் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எதுவும் வேண்டாம். வேண்டாமா? சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். சார், நீங்க ட்ரெயின்லயா இருக்கீங்க? ஆமா, என்ன விஷயம்? அன்சன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ல ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு இப்பதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது சார். ஓ, அப்படியா? சரி, அப்ப நீ ஒன்று பண்ணு. நான் சொன்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடனே ரெடி பண்ணு. நான் லஞ்ச்குள்ள ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். ஓகே சார்.
மாதிரி இருக்கு. என்னால தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு புரியல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஒன்றும் இல்லை, ட்ரெயின்குள்ளே யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. யார் சார்? யாருன்னு தெரியல, ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கான். அவன் நடந்துக்கிற விதமே சுத்தமாக சரியில்லை. ஏதோ பேசிட்டே இருக்கான். ஆமாம். சாரி சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்னன்னு போய் பார்க்குறேன். சரி. ஹலோ, உள்ள யாரு? ஹலோ, கதவு தரங்க. ஹலோ, கதவு தரங்க. எல்லாரும் சாகுறாங்க சாகுறாங்க. ஹலோ ஹலோ, உங்களை தான். கொஞ்சம் டிக்கெட் எடுத்து காட்டுறீங்களா? எல்லாரும் பணமா கிடக்குறாங்க. ஹலோ, இப்போ நீங்க டிக்கெட் எடுத்து காட்டலனா அடுத்த ஸ்டேஷன்ல உங்களை இறக்கி விட்டுருவேன், புரியுதா? எல்லாரும் செத்துட்டாங்க. என்ன? எல்லாரும் செத்துட்டாங்க. ஹலோ, நீ ஒழுங்கா படிக்கலனா நீயும் அவனை மாதிரி தான் ஆயிடுவேன். இந்த மாதிரி சொல்றவங்க தான் தப்பானவங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. வெளியே வாங்க, வெளியே வாங்க. அப்படின்னா உங்க அம்மா ஒழுங்காவே ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க வெளியில வரலன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். வெளியே வாங்கன்னு சொல்றேன்ல. அர்ஜென்ட்டா? உள்ள 2 பேர் போயிருக்காங்க, அதனால லேட் ஆகும். நீ என்ன பண்ற? அந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கோ, போ. இவங்க வெளியே வர லேட் ஆகுமா? ஹனி, நீ வெளியே வர இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சாரி, ஒன்றும் அவசரம் இல்லை. நீ பொறுமையாவே வா, பொறுமையா வா. போ போ, அங்கே போ போ. நீ டென்ஷன் ஆகாத, அவளை நான் அனுப்பிட்டேன். சரியா? ரிலாக்ஸ் பேபி. மேடம், மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு? மேடம், ஓ நோ. சீஃப், கார் 11ல ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க. உடனே வாங்க சீஃப். ஹலோ சார். சொல்லு கேம். நம்ம நினைச்சதை விட நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கு சார். இதை எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியல சார். எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு சார். இது சாதாரண ஸ்ட்ரைக்குன்னு நினைச்சா இதை வச்சு பல விஷயங்களை தோண்டி எடுக்கிறாங்க. இந்த விஷயம் உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை இல்ல? உயிர் இருக்கா இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க ப்ளீஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்றது? நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க? என்னாச்சுன்னே தெரியலையே. இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுறாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி ரோட்ல வந்து அடிச்சு. போதும் நிறுத்த, கொஞ்சம் நியூஸை பார்க்க விடு. என்னாச்சுன்னு பாப்போம். அங்க பாருங்களேன். அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? மேடம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. சீஃப், நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இந்த நேரத்துல இது என்னாச்சு? சீஃப், ஹலோ ஹலோ
ஹலோ தள்ளுங்க தள்ளுங்க வழியில யாரும் நிக்காதீங்க தள்ளுங்க என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நிக்காதீங்க, போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் 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 இங்க கிளம்பு. என்ன அவசரம்? நிம்மதியா ரெஸ்ட் ரூம்ல கூட இருக்க விட மாட்டேங்கிற. சாரிடா, கோச்சிக்காத. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன பாத்துட்டு இருக்க? போய் ஏதாவது பண்ணு. ஏய், என்ன பண்ற? எழுந்துரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பேபி, ஏய், உனதான். நீங்க நிக்காத, ஓடு.
எப்படி இதை லாக் பண்றது? உன்னதான் கேட்கிறேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? கையேடு. என்ன? அதுங்களுக்கு டோரை ஓபன் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுங்க கண்ணுக்கு நம்ம தெரியறதுனால தான் நம்மள அட்டாக் பண்ணுதுங்க. என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? எதனால இவங்க எல்லாம் இப்படி மாறினாங்க? சுவான், are you okay? ஏய், உன்னதான். என்ன தப்பு பண்ணிட்டு மன்னிப்பே கேட்காம இருக்க? நீ என்ன சொல்ற? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. நாங்க வர்றதுக்கு முன்னாடியே எதுக்காக டோரை க்ளோஸ் பண்ண? நீங்க மட்டும் தான் ஆபத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு நினைப்பா? இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வா, உன்னையும் அவங்க கிட்ட விட்டாதான் சரிப்பட்டு வருவேன். போதும் விடு. ஏற்கனவே எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ். இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால ஜியோனன் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்காதுன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். யாரும் அவங்க இடத்த விட்டு நகராம அவங்க சீட்லயே பாதுகாப்பா உட்காருங்க. கொஞ்சம் ஒதுங்குங்க, ஒதுங்குங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க என்ன மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஜியோனன்ல எதுக்கு ட்ரெயினை நிறுத்தாம போறீங்க? எல்லாம் தெரியும் சார். ஜியோனன் ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிறுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு கண்ட்ரோல் ரூம்ல அந்த ஆர்டர் வந்திருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். இப்படிதான் உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்துகிட்டு இருப்பீங்களா? இங்க ஒவ்வொருத்தரும் அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜியோனன்ல ட்ரெயினை நிறுத்தி தான் ஆகணும், புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமா? விடு. சரி, உட்காருங்க. தேங்க் யூ மேடம். அம்மா கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. என்னப்பா, ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கியா? போய் சேரத்துக்கு தான் எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா தெரியலம்மா, ஒரு ½ hour ஆகும். நீங்க எங்க இருக்கீங்க? ஒரே சவுண்டா இருக்கு. எங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கும் என் பேத்திக்கும் ஒன்னும் ஆகலையே, நல்லா தானே இருக்கீங்க? அம்மா, உங்களுக்கு என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? எனக்காக ஒண்ணு பண்ணுவியா? என் பேத்திய பத்திரமா பாத்துக்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. நல்லபடியா பாத்துக்கோ. அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. என் பேத்தியை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா அவளுக்கு அவ அம்மா மேலதான் பாசம் அதிகம். அவளை அவ அம்மாவோட சேர்த்து வச்சிருப்பா. அம்மா. அப்பா, அப்பா, பாட்டி நல்லா தானே இருக்காங்க? நீங்க எதுக்கும் பயப்படாத, அமைதியா உட்கார. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நம்ம நாட்டுல முக்கியமா ஒரு சில ஊர்கள்ல இந்த கொடூரமான வெறி செயல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தால போலீஸோட சேர்த்து பல அப்பாவி மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த பல இடங்கள்ல பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக பல அதிரடி படைகளை கொண்ட குழுவை நாங்க நியமிச்சிருக்கோம். பாதிக்கப்பட்ட ஊர்கள்ல இருந்து மக்கள் வெளியேறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு யாரும் தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம்.
நம்மால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுவோம். இப்ப நாம எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நிலைமை பழையபடி மாறும்னு எல்லாருமே முதல்ல நம்புவோம். அதுக்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த நிலைமை மாறுற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு கேட்டுக்கிறேன். அம்மாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஏய், முன்னாடி போறது யாரு? கொஞ்சம் சீக்கிரம் போங்க. நீ ஒன்று பண்ண, கொஞ்ச நேரம் இங்கே உட்கார். நான் எப்படியாவது அம்மா கிட்ட பேச ட்ரை பண்றேன். இங்க வா, இங்க வந்து உட்கார். உனக்கு தான் வயசாயிடுச்சு, நீ முதல்ல உட்காரு. அட உட்காருன்னு சொல்றல. பேபி, நாம அந்த பக்கம் போலாம். பாட்டி வாங்க, இங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீ உட்காரு. நீங்க தான் உட்காரணும். வாங்க பாட்டி. நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன். இந்தா, இது உனக்கு பிடிக்கும்ல? தேங்க்யூ பாட்டி. பொண்ணு நல்லா வளர்த்துருக்காங்க. எப்படியோ நமக்கு இடம் கிடைச்சிருச்சு. போயிட்டே இருக்கியா? நிக்கிறேன். சுவான், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண? எதுக்காக உன் சீட்டை விட்டு கொடுத்த? முதல்ல நம்மளை நாம காப்பாத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பதில் சொல்லு. அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு கால் வலிக்கும்ல. ஸ்வீட்டி, அட்டென்ஷன் ப்ளீஸ். இப்போ நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. அடுத்து வரப்போற டேஜோன் ஸ்டேஷன் தான் லாஸ்ட் ஸ்டேஷன். அங்க நம்மளோட பாதுகாப்புக்காக ராணுவ படை வீரர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்ல நின்னதுமே எல்லாரும் ட்ரெயினை விட்டு சீக்கிரமே இறங்கிடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், டேஜோன் ஸ்டேஷன் தான் கடைசி ஸ்டேஷன். இப்ப எந்த ஊர்ல எல்லாம் பாதிப்பு இல்ல? ஏசு உல்ஜின் பூசனா? சரி, டேஜான் எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இப்ப டேஜானுக்கு வரலாம்ல? என்ன சொல்ற? இங்க பாரு சுவான், ஒரு நிமிஷம் இந்த பேக்கை படி. பாப்பா, என்ன? யாருமா அது? உங்க அப்பாவா? ஆமா. சொந்த அப்பாவா? அமைதியா இருங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. உங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு. ஃபண்ட் மேனேஜரா? ஆமா. இருக்கட்டும். பாவம், ஏழைங்களோட ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பான். போதும், நிறுத்து. குழந்தை முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாதா? இல்ல பரவாயில்ல, எல்லாருமே அவரை பத்தி அப்படிதான் சொல்வாங்க. இது வேணுமா? இதுதான் என் ஸ்லீப்பி சாப்பிடுவா. இதுதான் என் ஸ்லீப்பி. ஹலோ சொல்லு. உங்க குழந்தையோட பேர் ஸ்லீப்பியா? இல்ல, அது சும்மா கூப்பிடுறது. இப்போதைக்கு ஒரு செல்ல பேரு. உண்மையை சொல்லணும்னா அவங்க அப்பா ரொம்ப சோம்பேறி, இன்னும் பேரை செலக்ட் பண்ணல. வா, வந்து தொடு. வா, தொட்டு பாரு. கொதிக்குதா? அத நான் தான் உருவாக்குனேன். போதும், வாய் மூடுறியா? நான் உண்மையை தானே சொன்னேன். ஊரே கலவரமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல என்ன கூப்பிடுவ? சாரி. இல்ல, நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன? நான் இப்ப டேஜனுக்கு கேடிஎக்ஸ்ல வந்துட்டு இருக்கேன். என்னது கேடிஎக்ஸ்லயா? டேஜனுக்கு வந்துட்டியா இல்ல இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கியா? ஆல்மோஸ்ட் நான் கிட்ட வந்துட்டேன். அந்த ஏரியால மிலிட்டரி ஃபோர்ஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாமா, அது உண்மைதான். அப்பாடா, அப்படின்னா இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஆமா, ஆனா என்ன சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உண்மையை சொல்லணும்னா இங்க யாருமே இல்ல. இங்க உனக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்னே தெரியல. என்ன? நான் இப்ப என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்.
எப்படியாவது நீ என்னையும் என் பொண்ணையும் தயவு செஞ்சு காப்பாத்து. அது வந்து இல்ல இல்ல, எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. ப்ளீஸ். சரி, நீ என்ன பண்றனா மெயின் ஸ்கொயர் வழியா போயிடாத, நீ ஈஸ்ட் ஸ்கொயர் வழியா வா. நான் என்னோட ஆளுங்களை அனுப்புறேன், சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ, ஒரு ஈக்காக கூட காணும். இது டேஜா தானா? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஊரை நான் பார்த்ததே இல்லை. பாதுகாப்பு இருக்குன்னாங்க, இங்க யாரையுமே காணோம். ஒரு நிமிஷம், வழி விடுங்க. இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. இதோ இதுங்களை பத்தி தான் நான் அப்போ உங்ககிட்ட சொன்னேன். இதுங்க தான் எல்லாரையுமே. கண்டக்டர், நீங்க தானே கண்டக்டர்? ஆமா. இன்ஜின் கார்ல எத்தனை பேர் ஏறலாம்? இதுங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு நாம அதுல பூசன் போயிடலாம். பூசனுக்கா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம். ஏன்? நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. அப்ப இங்க மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு நாங்களே, அது எங்க? அது எனக்கும் அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. சார், நான் ஸ்டாலின் எக்ஸ்பிரஸோட சிஓஓ. நாம ஊருக்குள்ள நிச்சயம் போக முடியாது. அங்க எந்த பஸ்ஸும் ஓடலையா? ஏன், என்னாச்சு? ஏன்னா மொத்த ஊரு சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஊருக்குள்ள போனா நம்ம நிலைமையும் அதுதான். ஆனா பூசன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுங்களை இங்கே விட்டுட்டு நாம உடனே பூசனுக்கு போவோம். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா நாம மத்தவங்களையும் அங்க கூட்டிட்டு போயிடலாமே. யாரு? இருங்க, மத்தவங்க எங்க இருக்காங்க நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஏய், damn it. அவன் எங்கேயாவது போட்டோம், நீ வா. உள்ள வா. நாம எங்க போறோம்? நாம வேற வழியில போறோம். நாம மட்டுமா? ஆமா, நாம மட்டும் தான். வா. என்னாச்சு? நானும் இந்த வழியா தான் போகணும். ஆனா மெயின் ஸ்கொயர் அந்த பக்கம் இருக்க, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போங்க. இல்ல, நான் உங்க கூட தான் வருவேன். நீங்க போன்ல பேசுனதை நான் கேட்டேன். யாரும் உங்களை கூட்டிட்டு போக இங்க வந்திருக்காங்க. எங்களுக்கும் வாழணும்னு ஆசை இருக்கும்ல. இவர் சொல்றதை நீ நம்பாத சுவான். நான் இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். இங்க பாரு, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் சொல்லதான் போறேன். மத்தவங்க எப்படி போனா நமக்கு என்ன? நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம். நீங்க என்ன சொன்னீங்கப்பா? நீங்க அந்த அளவுக்கு சுயநலவாதியா? அம்மா அவங்கள விட்டுட்டு ஏன் போனாங்கன்னு இப்ப புரியுது.
இல்ல ஸ்வீட்டி. ஹலோ, உங்களை தான். நில்லுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆமென், சொல்லு. நீ வந்துறியா? நான் இப்ப டீச்சர்ல இருக்கேன். என்ன மன்னிச்சிருப்பா, எங்க ஆளுங்க இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு. என்ன காப்பாத்துங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் ஏறுங்க, சீக்கிரம் வாங்க, ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் வந்துருங்க, வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. கிளம்பாம ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்கோம்? உனக்கு போ உயிர் மட்டும் தான் முக்கியமா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ட்ரெயினை சீக்கிரம் எடுக்க சொல்லு. வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்க இன்னும் வரல. முதல்ல இங்க இருக்கிறவங்களோட உயிர் தான் முக்கியம், புரியுதா? சீக்கிரம். கண்டக்டர், எல்லாரும் வந்தாச்சு, நாம கிளம்பலாம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, போலாம். சீக்கிரம். கண்ட்ரோல் ரூம், நான் ட்ரெயினை டி ஜோன்ல நிறுத்துறேன். இப்ப ரூட் கிளியரா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்க. எந்த ஸ்டேஷன் பாதுகாப்பா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நாங்க ட்ரெயினை நிறுத்துறேன். 101 எல்லா கம்யூனிகேஷனும் கட் ஆனதுனால இப்போ என்னால எதுவும் சரியா சொல்ல முடியாது. கண்ட்ரோல் ரூம், பூசனுக்கு போறதுக்கு இப்ப 101 கிளியரா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஓவர். 101 பூசன் போறதுக்கு உங்க ரூட் கிளியரா இருக்கு. ஓவர். சரி, பூசனுக்கு ரீச் ஆனதுமே நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓவர். இப்ப நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. பயணிகளோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால ட்ரெயின் இனி எந்த ஸ்டேஷன்லயும் நிக்காது. கடைசி ஸ்டேஷன் ஆனா பூசன்ல தான் நிக்கும். கண்டக்டர், நான் பேசுறத கேக்குதா? பூசன்ல இருக்கிறவங்கள தொடர்பு கொள்ள முடிஞ்சதா? இல்ல சார், காண்டாக்ட் பண்ண முடியல. கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கட் ஆயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்பீட்ல போங்க. சீக்கிரமா போனாதான் நமக்கு நல்லது. ஹே, நீ எங்க இருக்க? உனக்கு எதுவும் ஆகல? ஓ காட், நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். எல்லாமே போச்சு. என்னால யாரையும் காப்பாற்ற முடியல. எல்லாம் போச்சு. என்னாச்சு? நீ எங்க இருக்க? சொல்லு. டாய்லெட்டா? எந்த கம்பார்ட்மெண்ட்? இது பிராக்டிஸ்
பேபி. ஓ ஷிட். என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலையே. எல்லாரும் 13th கம்பார்ட்மெண்ட்ல மாட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போறியா? இப்ப இந்த வழியா போய் அவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சா அப்புறம் திரும்பி வரவே முடியாது. எல்லாருமே 15th கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. நாம இப்ப 9ல இருக்கோம். இங்க இருந்து 4 கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி போகணும். நான் முன்னாடி போறேன், நீ என் பின்னாடி வா. நீ கடைசியா வா. நம்ம வழியில யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கேள்விப்பட்டேன் நீ ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு. ஸோ தேவையில்லாதவங்களை பின்னாடி தள்ளுறதுல நீ கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்ப. என்ன சொன்னது புரிஞ்சுதா? டனல் கிராஸ் ஆகட்டும். ஓகே, ரெடி. நகர.
தானே டனலை கிராஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட எந்த மூமெண்ட்டுமே இல்லை. இருட்டில் தான் அவங்கள நாம ஜெயிக்க முடியும். ஆமா, எனக்கு அப்படித்தான் தோணுது. இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நாம இங்கிருந்து எப்படியாவது போய் தான் ஆகணும். வாங்க போலாம். என்ன? ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க. ஏய், முதல்ல இதை எடு. ஹலோ பிரதர். ஏய், தெரியும்ல உன் பொண்ணை நான் தான் காப்பாத்தினேன். அதுக்கு நீ வாழ்க்கை முழுக்க எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். உன் ரிங்டோன் ஏன் இவ்வளோ கேவலமா இருக்க? இதுதான்ப்பா புது ட்ரெண்டு. ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்லைனா பேசாம நீயே ரிங்டோனை மாத்திர. இப்ப எதுக்கு சிரிக்கிற? என்னையே கிண்டல் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன் ஹைட் எவ்வளோ? 181 சென்டிமீட்டர். இன்னும் இங்கிறது கரெக்டாக 10 கிலோமீட்டர் இருக்கு. என்ன? இன்னும் சரியா 2 நிமிஷத்துல ஒரு டன்னலை கிராஸ் பண்ணுவோம். என்ன, ரெடியா? ஓகே ஓகே, ரெடி. ஒருவேளை நாம இதை மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு டன்னல் சரியா 3 கிலோமீட்டர்ல வரும். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் உன் பொண்ணோடலாம் இப்படி விளையாட முடியாதுல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் உன் பொண்ணு பெரியவளா வளர்ந்துருவாளே. ஆனா பார்த்துக்கிட்டே இரு, நிச்சயமா ஒரு நாள் உன்னோட கஷ்டத்தை அவ புரிஞ்சுக்குவா. இந்த அப்பனுங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியில் கெட்ட பேர் தான் வந்து சேருதில்ல. ஆனா நம்ம அளவுக்கு இங்கே யாரும் தியாகம் பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படி பார்க்குற? நான் பார்க்கறதுக்கு என்ன மாடல் மாதிரியா இருக்கேன்? என் ஃப்ரெண்ட் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வந்துட்டு இருக்கான். என்ன என்ன சொன்னீங்க? என் ஃப்ரெண்ட் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். யார் வராங்க? என்னோட ஃப்ரெண்ட். அவன் 9th கம்பார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்கான். அங்க இருந்து சில பேரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். காப்பாத்துனானா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா அந்த ஜாம்பிஸ்களை கடந்து தான் வந்திருக்கணும். அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வர முடியும்? அவங்கள ஜாம்பிகள் தாக்கலையா? கண்டிப்பா அவங்கள ஜாம்பிகள் தாக்கியிருக்கோம். அவங்க மாறி இருப்பாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியலையா? தோ இவங்களெல்லாம் பாரு. இவங்க எல்லாருக்குமே இந்த சமயத்துல இவங்க குடும்பத்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஏன் இப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னியே, அவனும் அவன் கூட்ட ஒரு ஆளுங்களும் ஜாம்பியான கூட தெரியல. அவங்களே உள்ள விட போற? இனிமே இந்த பைத்தியக்காரத்தனமான யோசனை எல்லாம் நிறுத்து. சார்,
அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணட்டும்? அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. சொல்லுங்க சார், நான் இப்போ என்ன பண்ணட்டும்? சொல்லுங்க சார். இங்க வந்துரு சீக்கிரம். ஜின் ஜின் கதவை தர ஜின். சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் டோரை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ண முடியல. அது அந்த பக்கம் லாக் ஆயிருக்கு. அத உடைச்சு தள்ளு. பின்னாடி போங்க. சீக்கிரம் ஓபன் பண்ணு. Ah!
என்ன பண்ற பாருங்க. மாமா நீ இருக்கியா? அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க. அவங்கள பெட்டாதீங்க. ஓடி விடுங்க. ப்ளீஸ் அவங்கள பெட்டுங்க. விடுங்க சொல்றேன். விட மாட்டோம். பின்னாடி போ. என் கிட்ட வராத. போயிடு போயிடு. பிரதர் பிரதர், நீங்க அவளை கூட்டிட்டு கிளம்புங்க. சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. போன்னு சொல்றல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு போயிடுங்க. என் ஒய்ஃப பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இப்ப இவங்களை பாத்துக்கிறேன். நீ போ, கிளம்பு. என்ன மன்னிச்சிடு. நம்ம போய் ஆகணும். யூசன், இதுதான் நம்ம பொண்ணோட பேரு. எப்படி இருக்கு? ஏன்டா இப்படி பண்ண? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னால்தான் அவங்க செத்தாங்க. ஏன்? இவன் சாம்பியா மாறிட்டான். இவனும் அந்த கூட்டத்துல ஒருத்தன் தான். இவன் சாம்பியா மாறிட்டான். அவன் கண்ணை பாருங்க. இவனும் சாம்பிகள்ல ஒன்னாயிட்டான். இவனுக்காக நாம உயிரை விடணுமா? அவனை எல்லாரும் அடிச்சு கொல்லுங்க. போ. என்ன ஆனாலும் சரி, அங்கிருந்து வந்த யாரையும் எங்களோட இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். மரியாதையா எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடுங்க.
போங்க. போயிடு. இங்க இருந்து போயிடு. போங்க. போயிடுங்க. போ. இங்க இருந்து போயிடுங்க. போங்க. இங்க இருக்காதீங்க. உங்களால ஏன் ஆகுது தான் நீங்க இங்க இருக்க கூடாது. சொல்றாங்கல்ல கேக்கல. போங்க இங்க. போங்க. இங்க நிக்காதீங்க. போங்க. இந்த இடத்தை விட்டு சொல்லுங்க. போங்க. இங்க இருந்து போயிடுங்க. சீக்கிரம் போங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க. போங்க. நிக்காதீங்க போங்க. 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 நிக்காதீங்க. போயிடுங்க. எதுக்காக இங்க நிக்கிறீங்க? போங்க. போங்க. நீ இவங்களோட இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு தோணுது. இல்ல, நான் இவங்க கூட இருக்க மாட்டேன். நான் உன் கூடவே வந்துடுறேன். ஆனா நீங்க இங்க இருக்காதீங்க. சீக்கிரம் போங்க. உங்களால எதுக்காக இன்னும் இங்கே நிக்கிறீங்க? எங்களுக்கு பாதிப்பு வரும். சரி. போங்க. இங்க இருந்து போயிடுங்க. நீங்க இங்க இருக்க கூடாது. போங்க. இங்க நீங்க இருக்க கூடாது. போயிடுங்க. எதுக்காக இன்னும் நிக்கிறீங்க? போங்க. போங்கன்னு சொல்றோம்ல. போங்க. போங்க. சீக்கிரம் இங்க போங்க. இருக்க கூடாது. நம்ம போலாமா? போங்க. போங்க. சீக்கிரம் போங்க. போங்க. நிக்காதீங்க. போயிடுங்க. போங்க. போயிடுங்க. போயிடுங்க. கட்டு கட்டு அந்த பக்கம் கட்டு அந்த பக்கம் டைட்டா கட்டு. போட்டு கட்டுங்க. ஆமா, கட்டுங்க. அவங்க வரவே கூடாது. டைட்டா கட்டுங்க. நல்லா இழுத்து கட்டுங்க. கட்டு அந்த பக்கம் கட்டு. கட்டுங்க. போயிடுங்க. சீக்கிரம் கட்டுங்க. உங்களால அவங்க இங்க யாரும் கட்டு, வெளிய எல்லாம் வரவே போங்க. கூடாது. நல்லா உங்களுக்கு பாதிப்பு வரும். கட்டுங்க. உள்ள யாரும் நுழைய கூடாது. போயிடுங்க. டைட்டா இங்க கட்டுங்க. இருக்க கூடாது. இங்க சீக்கிரம். நீங்க இருக்க கூடாது. சீக்கிரம் போயிடுங்க. டைட்டா கட்டுங்க. போங்க. போங்கன்னு சொல்றோம்ல. போங்க. கடைசியில என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டு மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து இப்ப உன்னோட உயிரையே விட்டுட்டேன். இப்படி மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து நீ என்னத்த கண்ட? உன் உயிரை விட்டதுதான் மிச்சம். இனி எனக்குன்னு யார் இருக்கா? போத நிறுத்துங்க. போதும், நிறுத்துங்க. எல்லாரும் அவங்கவங்க இடத்துல உட்காருங்க. இவங்கெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. அங்க முடிச்சிட்டு இந்த பக்கமும் கட்டுங்க. உன்னை எழுந்துட்டு என்னால இருக்க முடியாது. அவ என்ன பண்றா? அந்த டோரை எதுக்கு ஓபன் பண்ற? கண்ட்ரோல் ரூம் 101 டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூசனுக்கு வந்துடுவோம். கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம்.
இன்னைக்கு என் செல்லத்தோட பிறந்த நாள். என்ன ஆனாலும் சரி, உன்னை உங்க அம்மா கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு பயமா இருக்காப்பா? ஆமாம்மா, நான் ரொம்பவே பயந்து போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உங்களை மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். நான் உங்களுக்காக தான் அந்த பாட்டை கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணேன். அதனால தான் என்னால பாட முடியல. நீங்க வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க எப்பவும் கூடவே இருப்பீங்களா? The person you are calling is not available. Please try again later. சொல்லுங்க கிம். நீங்க பூசனுக்கு வந்து சேர்ந்துட்டீங்களா? இல்ல, இன்னும் இல்ல. அம்மா, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல, பூசன் இப்போ சேஃபா தான் இருக்கு. என்ன உண்மையா சொல்ற? அது எப்படி உனக்கு தெரியும்? சார், இந்த பிரச்சனை YS பயோடெக்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. இவ்வளவு பிரச்சனைக்கும் நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட் தான் சார் காரணம். சார், ஆனா இதுல நம்ம தப்பு எதுவுமே இல்ல சார். நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் நாம பண்ணோம். சார், இதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க சார். இல்ல கிம், இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. தேங்க்யூ சார். கிம், எல்லாரும் நான் சொல்றது கவனமா கேளுங்க. நம்ம ட்ராக்ல ஒரு சின்ன பிளாக்கேஜ் விழுந்ததுனால ஈஸ்ட் டேகோ ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிறுத்தியாச்சு. ஒன்று, ரெஸ்கியூ டீமுக்காக நாம இங்கேயே வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேற ஒரு ட்ரெயினை பிடிச்சு நாம பூசனுக்கு போய் சேரணும். நாம இப்ப வந்த ட்ரெயினுக்கு பக்கத்துலயே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் நமக்கு லெஃப்ட் சைடு ட்ராக்ல இருக்கு. இப்ப நாம எல்லாரும் அதுல போறதா சேஃப்னு நினைக்கிறேன். இப்ப நாம என்ன செய்யறது? ஐ ரிப்பீட், லெஃப்ட் சைடுல இருக்கிற ட்ராக். நல்லபடியா இருக்கிறவங்க அங்க போங்க.
எல்லாரும் சீக்கிரம் ட்ரெயினை விட்டு இறங்குங்க. தைரியத்தை விட்டுடாதீங்க. நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்களா? பூசன் பாதுகாப்பா தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படியாவது நாம இங்க இருந்து கிளம்பலாம். எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. முதல்ல நீ போ. இந்த ட்ராக்கை எப்படி கிராஸ் பண்றது? பிரதர், என்ன பண்றது? இப்ப நம்ம என்ன பண்றது?
வா. பின்னாடி போ. ஏய்